பேரரசு சொல்றாரு, மணி சத்தம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, காசியோட போயிட்டியோன்னு நினைச்சேம்மா, கோச்சுக்காதம்மா உள்ள வா. எப்படி இருக்கீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலுவும் தென்னரசும் பக்கத்திலே நிக்கிறாங்க. வேலு கேக்குறாரு, யார பாட்டி தேடுறீங்க? சக்திய பார்த்து வாய திறந்துட்டாங்க பாட்டி. புண்ணியம் தேடி காசிக்கு போனேன், உன்னை தேடி இங்கேயே வந்துட்டேன் சக்தி. என்ன யாருன்னு தெரியலையா? சிக்கல் சிவபதியோட அம்மா அழகம்மா. சோதி மாமியார் இல்லாம மெதப்பா தெரிஞ்சியாமல கேள்விப்பட்டேன். பாட்டி சொல்றாங்க, வேலு உன் கல்யாணத்துக்கு நான் வரல இல்ல, அதான்ப்பா வந்திருக்கேன்னு மாலைய 2 பேர் கழுத்துலயும் சேர்த்து போட்டு விட்டுறாங்க. ஆசீர்வாதம் பண்றாங்க. பேரனும் பேத்தியும் ஒரு மாலைக்குள்ள சிக்கின பட்டாம்பூச்சி மாதிரி சேர்ந்தே இருக்கணும்டா. மார்க்கு ஐட்டத்தை அள்ளிட்டு வா, நான் உள்ள போறேன் சொல்ற முடியும். இந்த மாலையை நீங்க 2 பேரும் எடுக்கவே கூடாது, சரியா? ஏன்னு கேக்குறாங்க. அத்தையும் மணியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜோதி சொல்றாங்க, என் மாமனார் வச்சிருந்த மணியா, அதனால வச்சுக்கிட்டு இருக்காங்க. திங்கக்கிழமை ஓடி போனதுனால திங்கக்கிழமை யாரு கூடயும் பேச மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கிட்ட வேலுக்கும் சக்திக்கும் 2 சேர் கொண்டு வந்து போடு. வேலு கையிலயும் சக்தி கையிலயும் மாலைய கொடு. 2 பேரும் மாலைய மாத்திக்கோங்க. 2 பேரும் மாலைய மாத்திக்கிறாங்க. எல்லாரும் பூ தூவுறாங்க. மலருமா, நாளை பார்க்கலாம். இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.